நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. அர்த்தமுள்ள சிறுகதைகள். இந்த தொகுப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கண்ணாடி மற்றும் உண்மை. இது ஒரு சாதாரண ஒரு சிறிய அர்த்தமுள்ள சிறுகதை தான். ஆனால் இதில் இருக்கிறது ரொம்ப ஆழமான கருத்துக்கள் உடையது. இந்த கதையை ஒரு பெரிய வாழ்க்கை உண்மை மறைஞ்சிருக்குது. பலரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். அது என்ன தெரியுமா? நாமே சரியாக பார்க்காம உலகத்தை மட்டும் குறை கூறுறோம். அதை மிகவும் அழகாக புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கதை. ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் இருந்தார். அவர் பெயர் ராஜா. அவர் ஒரு ஷார்ட் டெம்பர், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவார். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட ரொம்ப கடினமாக திட்டுவார். ஆனால் அவருக்கு எப்போதும் ஒரு மனநிறைவில்லாத ஒரு குறையாகவே இருக்கும். எப்பயுமே இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் அதிகமாக என்ன சொல்லுவார்னா, இந்த உலகமே தப்பாக இருக்குது, யாருமே நல்லவங்களே கிடையாது, எல்லாரும் மோசமாக இருக்கிறாங்க, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறார். அதனால் அவருக்கு நண்பர்களே கிடையாது. யார் அவர்கிட்ட நண்பராக இருப்பா? எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது, யாரையுமே நம்பாமல் இருக்கிறது, யார் மேலேயும் ஒரு அன்பாக பார்க்குறதே கிடையாது, எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்படி இருந்தால் யார் உங்களோட நட்பு பாராட்டுவாங்க? அப்படி தான் இந்த ராஜாவுக்கும் நடந்தது. அந்த தனிமை அவனுக்கு ரொம்ப வேதனை கொடுத்தது. யாருமே நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே நம்மக்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, என்னை சுற்றி இந்த உலகம் நாம் மோசம், நாம் சரியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வரார். அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி. அப்போது அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ராஜா என்ன பண்ணுறார், அந்த ஞானியை போய் சந்திக்க போகிறார். அவர் பார்த்தா ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கிறார், சாந்தமாக அமைதியாக அப்படியே உட்காந்துட்ருக்கிறார். அவரை பார்த்த உடனே ராஜா தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சாமி, நான் வாழ்க்கையில் ஒரு திருப்தியே ஏற்பட மாட்டேங்குது, எனக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் என்னை தவறாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இவர் சொல்கிறதையெல்லாம் அந்த ஞானி கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் என்ன சொன்னார், அவர் ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு வர சொன்னார், முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்துகிட்டு வர சொன்னார். அவர் போய் எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த கண்ணாடியை பாரு அப்படின்னு சொன்னார். பார்த்துட்டு அதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராஜா சொன்னார், என்னுடைய முகம் தெரியுது அதில் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஞானி அந்த சாது என்ன பண்ணார், ராஜா கிட்ட கேட்குறாரு, தம்பி, இப்போது உன் முகத்தில் ஒரு தூசி இருக்குது, இல்லை ஒரு கொஞ்சம் மண் பட்டுருச்சு, நீ
உன் முகத்தை தொடப்பையா இல்லை அந்த கண்ணாடியை தொடப்பையா அப்படின்னு கேட்குறார். உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்ன சாமி இப்படி கேட்குறீங்க, நான் என் முகத்தை தான் தொடப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஞானி மெதுவாக தன்னுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த உலகம் கண்ணாடி மாதிரி. நீ உள்ள என்ன நினைக்கிறியோ அதைத்தான் இந்த உலகம் வெளிப்படுத்தும். உனக்கு முன்னால் அது காட்சியாக வந்து நிற்கும். நீ கோபமாக இருந்ததால் உலகம் உன் மேலே கோவப்பட்டுச்சு. நீ சந்தேகப்பட்டதுனால உன்னை எல்லாரும் ஏமாத்துனாங்க. நீ அன்பாக இருந்தால் உலகம் உனக்கு அன்பாக தெரியும். இது கேட்ட உடனே அந்த இளைஞனுக்கு நம்பிக்கை வரல, ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவர் என்னடா நம்ம வாழ்க்கையில் முறையாக நம்மளவே இவர் குறை சொல்கிறாரே, நம்மனால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த இளைஞர். பிரச்சனை என்பது உலகத்தில் கிடையாது, பிரச்சனை என்னுள் தான் இருக்குதோ அப்படின்னு ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளைஞனோட வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கருத்தை யாருமே சொன்னதில்லை அவர்கிட்ட. இந்த சாது சொன்னது இவருக்கு முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. சரி, இவர் சொன்னது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம், கொஞ்சம் செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தனக்கு கோபம் வரும் பொழுதெல்லாம் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் உண்மையான அன்பாக இல்லாட்டினாலும் அன்பாக பேசுகிற மாதிரி பேச ஆரம்பித்தார். இது தொடர்ந்து கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டே இருந்தது. நடக்க என்னாச்சு, அவரை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி அவருக்கு ஒரு புரிதல் ஏற்பட ஆரம்பித்தது. இதற்கு முன்னால் அவர் புரிஞ்சுக்கிட்டது வேறு மாதிரி, ஆனால் இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டது வேறு மாதிரி இருக்குது. சில மாதம் கழித்து அதே கிராமத்தில் அதே மனிதர்கள். ஆனால் இந்த இளைஞனான ராஜாவுக்கு அவருடைய வாழ்க்கையே மொத்தமாக மாறிடுச்சு. அவன் சொன்னான், உலகம் மாறலை, நான் தான் மாறிட்டேன் அப்படின்னு. இந்த கதையில் ஒரு பெரிய ஆன்மீக உண்மை இருக்குது. உலகத்தை மாற்ற முயற்சிக்கிறது முடியாத காரியம். நம்மளை தான் நாம் மாற்றிக்கணும். ஏன்னா உலகம் நம் மனதிலிருந்து ஏற்படுத்தும் எண்ணங்களின் பிரதிபலிப்பு. நாம் எப்படி நினைக்கிறோமோ, நமக்கு எந்த மாதிரி சௌகரியங்கள் வேணுமோ, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற சூழ்நிலை தான் இந்த உலகத்தில் இருக்கும். நம்ம மாற்றி யோசித்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது மாறி இருக்கும். நம்ம வேறு மாதிரி யோசித்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு மாதிரி இருக்கும். இது இப்படியான காட்சிகளை தான் நமக்கு தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்த அந்த இளைஞன் திரும்ப அந்த சாதுக்கிட்ட போகிறார். போயிட்டு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறார். போயிட்டு, சாமி, இப்போ நான் நீங்கள் சொன்னதை ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் முயற்சி செய்தேன், பட் ஆனால் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னும்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆன்மீகத்தில் ஒரு பெரிய உண்மை என்னன்னா, மனம் அமைதியானால் உலகமும் அமைதியாக தெரியும். அதனால்தான் நீ உன்னைய அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய் அப்படின்னு சொல்கிறார். இந்த கதையில் முடிவாக ஒரு கேள்வி. நீங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? உங்களை மாற்ற முயற்சிக்கிறீங்களா? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போது ஒரு நாள் உங்களுக்கு இந்த உண்மை
கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும். அப்போ புரியும் பொழுது உங்களுக்கு உலகம் எந்த தப்பும் செய்யலை, நம்முடைய மனமே அனைத்தையும் உருவாக்கி இருக்குது அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த உண்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்குள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மனம் அமைதியாகும். அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அமைதியாக இருப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக பேச ஆரம்பிப்பீங்க. அதனால் மற்றவங்களும் உங்கள்கிட்ட அன்பாக பழக ஆரம்பிப்பாங்க. மற்றவங்கள நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. அதனால் மற்றவங்களும் உங்களை பூரணமாக நம்புவாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களை ஒரு உயர்ந்த மனிதராக எல்லாரும் ரொம்ப நேசிப்பாங்க. ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே